சரியாக ஸ்காட்லாண்டில் ஒரு நாள் நைட்டு இயற்கையை ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டு வழியாக நடந்து வந்து நம்ம பீச் ஓரமாக கடந்து போய்கிட்டு இருக்கோம். அப்படி போய்கிட்டு இருக்கப்போ தூரத்தில் இந்த பூமிக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு உருவத்தை நம்ம பார்க்குறோம். அந்த உருவமும் நம்மளை பார்த்தது தெரியுற அந்த வினாடிக்குள்ளேயே அந்த உருவம் நம்மளை துரத்த ஆரம்பிக்குது. அப்படி நீங்கள் அதை நினச்சி ஓடிக்கிட்டு இருக்கும் போது தான் உங்களுக்கு தெரியுது, இதுதான் நம்ம ஸ்காட்லாண்டோட மித்தாலஜியில் சொல்லக்கூடிய நக்கல்வே. ஸ்காட்லாண்டோட நாட்டுப்புற கதைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா, அதில் குதிரைகள் முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது. ஓடினோட 8 கால் குதிரையாக இருக்கட்டும், இல்லை ஹெல்லாவோட 3 கால் குதிரையாக இருக்கட்டும், இது போக பியூட்டி ஆஃப் த சீ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சீ ஹார்சஸ், அதை வச்சு நிறைய படங்கள் கூட வந்திருக்கு. அந்த மாதிரி அந்த சீ ஹார்ஸ் வாழக்கூடிய அதே கடல்ல இருந்து வரக்கூடிய ஒரு கெட்ட சக்தியை தான் நக்கல்வே அப்படின்னு சொல்லி ஸ்காட்லாந்து மக்கள் சொல்கிறாங்க. இந்த கதை சரியாக ஸ்காட்லாண்டோட ஆர்க்னே அப்படின்ற இடத்துல நடக்க ஆரம்பிக்குது. இந்த நக்கல்வே பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டுக்குள்ள ஒரு குதிரை மேலே மனுஷனோட இடுப்புக்கு மேலே உள்ள பகுதியை அந்த குதிரையோட உடம்போடு சேர்த்து வச்சு தச்ச மாதிரியும், கை வந்து தன்னோட உடம்புல வந்து குதிரையோட கால் நீளம் வரைக்கும் இருக்கும். இது போக அந்த குதிரைக்கு ஒரே ஒரு கண்ணு மட்டும்தான் இருக்கும். விரட்டி விரட்டி மனுஷங்களை ஹார்ன் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஸ்காட்லாண்ட் ஃபோக்லோர்ல நம்புறாங்க. ஒத்த கண்ணு உள்ள அந்த குதிரை மேல தன்னிக்காத ஒரு உருவம் தன்னை விரட்டி வந்ததா இப்போவும் நாட்டுப்புற கதைகளாக அங்கே சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இந்த நக்கல்வே வந்துட்டு போகிறத எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு போன பாதை எல்லாமே பயிர்கள் வாடி இருக்கும். அது போக நம்ம வளர்க்குற செல்லப்பிராணிகள் மாடு ஆடுன்னு இது எல்லாமே சிதைக்கப்பட்டு துண்டு துண்டாக பிச்சு எறியப்பட்டிருக்கும். அந்த இடத்த சுற்றி உள்ள மக்கள் எல்லாருக்குமே நோய்வாய்ப்பட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டுப்புற கதைகள் சொல்லப்படுது. அதில் ஒரு கதையை இப்போ நம்ம பார்ப்போம். தாமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து அந்த ஆர்க்னே தீவில் தான் குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்ந்து வர்றாரு. வழக்கம் போல ஒரு நாள் தன்னோட வேலையை முடிச்சுட்டு அவர் வரும்போது காட்டு வழியாக கடந்து அவர் பீச் வழியாக அவர் வீட்டை நோக்கி போயிட்டு இருக்காரு. அது நள்ளிரவு நேரம் அப்படின்றனால அவர் இயற்கையில் அந்த பீச்சையும் அந்த நிலாவையும் ரசிச்சுக்கிட்டே அவர் நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அப்படி வந்துக்கிட்டே இருக்கும்போது தூரத்தில் இந்த பூமிக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு உருவத்தை அவர் பார்க்குறாரு. அந்த உருவமும் தன்னை பார்த்தது தெரிஞ்சு அவர் டக்குன்னு ஓட ஆரம்பிக்கிறாரு. ஓடிக்கிட்டு இருக்கும்போது கண் நிமிக்கும் வினாடியில் அந்த உருவம் தன்னை துரத்தி வரதை அவர் உணர்றாரு. அப்படி அவர் கொஞ்சம் தூரம் ஓடி வந்து இருக்கும்போது அவருக்கு ஞாபகம் வருது, இதான் நம்மளோட ஊரில் பிரபலமாக பேசப்படக்கூடிய நக்கல்வே. அவர் கொஞ்சம் தூரம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அது இன்னும் பக்கத்தில் நெருங்கி வர ஆரம்பிக்குது. அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது இவர் தெரியாமல் எதையும் மிதிச்சு அது மேலே பட்டு அது ஸ்லோவாகி நிற்கிது. இது திரும்பி கூட பார்த்துட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடி அவர் வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறாரு. அப்போ அதோட அலறல் சத்தம் அங்கேருந்து அவர் வீடு வரைக்கும் கேட்டதாக அவர் சொல்கிறாரு கிராமத்தில். அடுத்த நாள் கிராமத்து மக்கள் எல்லார்ட்டையுமே இதை பற்றி கலந்து அவர் பேசும்போது அது என்ன திரவியம் அப்படின்னு பார்க்குறதுக்காக கிராமத்து மக்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து அங்கே நிற்கிறாங்க. அப்போ தான் தெரியுது, அந்த திரவியம் வேறு ஒன்றும் கிடையாது, அங்கே பேஞ்ச மலையோட அந்த சுத்தமான தண்ணி அப்படின்றது. அப்போ ஒரு மந்திரவாதி சொல்லுவார், என்ன தான் நக்கல்வே அப்படின்றது சீ கிரியேச்சராக இருந்தாலும் அதுக்கு வந்து சுத்தமான தண்ணினா ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கில் தன்னோட முன்னோர்கள் ஏற்கனவே எழுதி வச்சுருந்ததா அவர் தாமஸ்கிட்ட சொல்கிறாரு. இந்த மாதிரி பல இடங்களில் நக்கல்வேவை பார்த்ததா அந்த ஊரில் வந்து இப்போ வரைக்குமே நாட்டுப்புற கதைகளாக தன்னோட குழந்தைகள்கிட்ட சொல்லிக்கிட்டே வராங்க. ஆர்க்னியோட ஊர் மக்கள் நம்பிக்கை என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளிர்காலத்தில் மட்டும்தான் இந்த நக்கல்வேவை அவங்க பார்க்க முடியும் அப்படின்னும், வெயில் காலத்தில் இந்த நக்கல்வேவை இது வரைக்கும் அவங்க பார்த்ததே இல்லை, அது வேட்டையாடுனா கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா குளிர்காலத்தில் மட்டும்தான் பயிர்கள் வாடி கால்நடைகள் இறந்து மக்கள்லாம் துன்புறுத்தப்பட்டு இவங்க எல்லாரும் பார்த்துருக்காங்க. வெயில் காலத்தில் இவங்க நம்பிக்கைப்படி நக்கல்வே கடலோட கட்டுப்பாட்டில் இருப்பான். இது போக அவன் என்ன சீ கிரியேச்சராக இருந்தாலும் தரையில் உள்ள தோற்றத்தை மட்டும்தான் இவங்க பார்த்துருக்காங்க. கடலில் உள்ள தோற்றத்தை இது வரைக்கும் யாரும் பார்த்ததா எதுலையுமே எழுதப்படலை. எல்லாம் நாட்டுப்புற கதைகளில் வரக்கூடிய மான்ஸ்டர்ஸ்க்குமே ஒரு காரணம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே நக்கல்வேக்கு இவங்க என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, சீவீட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கடல் தாவரத்தை மக்கள் எடுத்து தன்னோட விலங்குகளுக்கு உணவாக போடுறது, தாங்களே சில நேரம் உணவாக பயன்படுத்துறது, இது போக கண்ணாடி மாதிரி பல பொருட்கள் செஞ்சு அதை சுத்தம் பண்ணிவிட்டு அதை தூக்கி திரும்ப கடல்லே எரிஞ்சு கடலோட வளத்தை கெடுத்து கடலை அசுத்தப்படுத்துறதுனால கோபம் வந்து தான் நக்கல்வே கரெக்டாக கடல் வீக்காக இருக்கும்போது குளிர்காலத்தில் வெளியே வந்து மக்களை ஹார்ன் பண்ணுறதா இப்போ வரைக்கும் புராண கதைகளில் சொல்லப்படுது. நக்கல்வே மட்டும் இல்லாமல் நக்கல்வே மாதிரியே ஒரு கிரியேச்சர்ஸ் ஒரு மித்தாலஜியில் மக்களை ஹார்ன் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த கதை இதோட இங்கே முடியுது. லைட்ஸ் ஆஃப்.